உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி பாட்டி செல்லம், எப்படி இருக்க தமிழ்? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ என் கூட இல்லையேங்கிற ஒரே குறைய தவிர வேற எந்த குறையும் இல்லாம நான் நல்லா இருக்கேன் தமிழ். பாட்டி நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். சரி வாங்க பாட்டி வாங்க. வாங்கம்மா. நீங்க வருவீங்கன்னு உங்க பையன் சொல்லவே இல்ல. ஏன் நான் சொல்லாம வரக்கூடாதா? அப்படி இல்ல, நீங்க வருவீங்கன்னு தெரியாது, அதான். இப்ப வந்துட்டேன், அதனால ஏதாவது பிரச்சனையா? சச்ச, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இது உங்க பையன் வீடு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். வந்த உடனே போறத பத்தி பேசுற? ஏன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? நீங்க இன்னும் பழச மறக்காம என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். பழசு எப்பவுமே மறக்க கூடாது பாரதி. நாம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோன்னு அடிக்கடி நினைச்சுக்கணும். சரிம்மா, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபில சுகர் போட மாட்டேம்மா. சுகர் போட்டா நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் பழச மறக்கிற ஆள் இல்ல. ஏன் பாரதி, இந்த வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமாம்மா, இங்கதான் இருக்கோம். ஆதி இப்படி ஒரு வீட்ல இருக்கிறத நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஓ மேலையும் இவ மேலையும் அவன் வச்ச அன்பு அவனை வேற எதை பத்தியும் யோசிக்க விடாம பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஆதிக்கே இங்க இருக்க பிடிச்சிருக்குன்னா நான் என்ன சொல்றது? அம்மா, ரத்னம் மாமா மரகதாத்தெல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. உன்னையும் இவளையும் யோசிச்சு யோசிச்சு ஏதோ இருக்கணுமேன்னு இருக்காங்க. ஓம் பிடிவாதம் அவங்களையும் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் பாரதி, தெரியாம தான் கேக்குறேன். என்னையும் ஆதியையும் நீ வெறுத்ததுக்கும் சண்டை போட்டதுக்கும் காரணம் இருக்கு. பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட காரணம் இருக்கோ இல்லையோ, கோவம் மட்டும் இருக்கும். அம்மா, அம்மா உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. இப்பதாம்மா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். காஃபி என்ன குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம்மா, ப்ளீஸ் வேண்டாம். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நாளா நல்லா இருக்கேன். என்ன கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஆகாஷ் வீட்ல என்ன சொல்றாங்க? எல்லாம் ஓகே தானே? என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, ஆதி என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான், எல்லாத்தையும் சொல்லிடுவான். உங்க பாட்டி வெத்தலைக்கு என்ன பாக்கு போடுவாங்கன்னு கூட சொல்லிட்டான். அப்போ அவனும் அம்மா புள்ளதானா? ஆமாமா, சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம வளர்ந்தான்ல, அதான். எனக்காக அவன், அவனுக்காக நான், அப்படி இருந்துட்டோம். நல்லா வளர்த்திருக்க தாயி. நீ வளர்த்த வளர்ப்புதான் இன்னைக்கு அவனை நல்ல மனுஷனா அலைய வச்சிட்டு இருக்கு. ஆமாம்மா, ஆதி அண்ணா உண்மையிலேயே தங்கமான புள்ள. எனக்கு ஒரு அண்ணன் இல்லைங்கிற குறைய இப்ப அவர் தான் தீர்த்து வச்சிருக்காரு. அதெல்லாம் அடிக்கடி உன்னை பத்தியும் பவித்ரா பத்தியும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அழகர் அவனுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னையும் பிடிக்கும்னு சொல்லுவான். ஆதி எங்களுக்காக செஞ்ச விஷயத்துக்கு நான் உங்களுக்கு தாம்மா நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஆதியால தான் என் புருஷன் ஒரு துணி கடைக்கு முதலாளியா இருக்க போறாரு. இல்லனா கடைசி வரைக்கும் யார்கிட்டயாவது கை கட்டி தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. இப்பதான் ஆதிய அண்ணன்னு சொன்னேன். அப்போ நான் உனக்கு அம்மா தானே? அப்புறம் என்ன அம்மா மகளுக்குள்ள நன்றி எல்லாம்? இப்போதான் தெரியுது ஆதி என்னையே இவ்ளோ நல்லவரா இருக்காருன்னு. இதுல என்ன பவித்ரா இருக்கு? ஆதிக்கு கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்கறான். அவன் கொடுக்கற அளவுக்கு அந்த ஆண்டவன் அவனை வச்சிருக்கான். அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பணம் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கணும்னு மனசு வராது தாயி. அது என்னவோ கரெக்ட் தாம்மா. நானும் ஆதிக்கிட்ட சில நேரம் கேட்டிருக்கேன்,
என்ன யோசிக்காம எல்லாருக்கும் பணத்தை தூக்கி கொடுக்கறேன்னு. அதுக்கு 4 பேருக்கு உதவுனாதான் அது பணம், இல்லன்னா அதுக்கு பேரு வெறும் பணம்னு கிண்டல் பண்ணுவான். சரி ஆண்டாள், நான் வந்த விஷயத்த மறந்துட்டு எதையோ பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் வீட்ல சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா? அம்மா, என்ன ஃபங்க்ஷன்? பாரதி அவ வயித்துல எங்க குடும்ப வாரிச சுமந்துட்டு இருக்கா. அவளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அம்மா, அதான் 7 மாசத்துல ஒரு வளகாப்பு நடக்கும்லம்மா. அதுக்கு இன்னும் நாள் இருக்கு ஆண்டாள். இப்போ அவளுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும். அவ ஆதியோட குழந்தைய வயித்துல சுமக்குறான்னு தெரிஞ்சும் நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அதான் ஊர்ல இருந்து வரும்போதே என் மாமியார் எனக்கு போட்டு நகைங்க அத்தனையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை இன்னைக்கு அவளுக்கு போட்டு விட்டுருவோம். எல்லாரும் ஃபங்க்ஷன் போறதுக்கு தான் நகை போடுவாங்க. நீங்க நகை போடுறதே ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடலாம்னு சொல்றீங்க. சூப்பர்மா. பாரதி அக்கா ரொம்ப லக்கி தான். அவ லக்கியா இருக்கிறதுனால தானே ஆதி அவளுக்கு புருஷனா கிடைச்சிருக்கான். நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான்மா. ஆதி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்திருக்காதுமா. ஆனா அவளுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அடிக்கடி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்கா. அம்மா, அதெல்லாம் பழைய கதைமா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? விடுங்க. சரி ஆண்டாள், ஃபங்க்ஷனுக்கு பூ பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணும். பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா? அம்மா, டவுனுக்கு தான் போகணும். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சரி வா. வாங்க. அக்கா அக்கா இருக்கா, நானும் வரேன். வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குதுக்கா. ஏன் டவுனுக்கு ஆகாஷ வர சொல்லி இருக்கியா? ஐயோ இல்லம்மா, அப்படி எதுவும் இல்லம்மா. நான் சும்மா உங்க கூட வரலான்னு தான் கேட்டேன். சரி வா போலாம். வா. வாங்க. என்னது இது? நாம உன்னை நினைச்சு இந்த அம்மாவை வர சொன்னா இந்த அம்மா வேற மாதிரி உன்னை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தர்மலிங்கம் கணக்கு தப்பாகாதே. இந்த அம்மா ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? நேத்து நம்ம சொன்ன உடனே புறப்பட்டு வந்து இந்த பாரதிய கிளின்னு கிழிச்சு தொங்க விடும்னு பார்த்தேன். அதனால இந்த ஆதிக்கும் பாரதிக்கும் பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நிலைமை என்னடான்னா தலைகீழால போயிட்டு இருக்கு. என்ன நாம தப்பா கணக்கு போட்டோமோ? டேய் தர்மலிங்கம், காய தப்பா நகர்த்தி போட்ட போட்டிருக்கடா. சரியா நகர்த்தணும்டா. இல்லன்ட்டா நம்ம ஆட வேண்டிய ஆட்டத்தை அந்த ஆதிப்பையா ஆடிட்டு போயிடுவான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.